எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜி சுப்பிரமணியன். ஜேசிஐ இந்தியாவோட பாஸ்ட் நேஷ்னல் பிரசிடென்ட். 2015ஓட ஜேசிஐ இந்தியா நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக நம்ம இந்த ஜேசிஐ ஆர்கனைசேஷனுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இங்கே நடந்த ஒரு விழா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜேசிஐ சரவணம்பட்டின்னு வரலாற்றிலே முதல் முறையாக சரவணம்பட்டியில் இன்றைக்கி ஜேசிஐங்கிற ஒரு பயிற்சி பட்டறைக்கான ஒரு பாசறை, இளைஞர்களின் பாசறையே இங்கே தொடக்க விழா இங்கே நடந்திருக்கு. இந்த தொடக்க விழாவில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் இங்கே பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் இதை கூடலூர்லேருந்து மட்டும் ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்திலேருந்து அனைத்து நண்பர்களும் இங்கே கூடி இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த விழாவில் முதல் முறையாக த ஃபவுண்டர் பிரசிடென்ட், சார்ட்டர் பிரசிடென்ட்னு சொல்லக்கூடிய நம்ம நண்பர் ஜேசி வினோத் அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறார்கள். இதில் ஜேசியோட கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, to develop a leadership opportunity to empower young people to create positive change. அதாவது தலைமையை வளர்த்துவதற்கான ஒரு பாசறை தான் ஜேசிஐ. இந்த தலைமையை வளர்த்துவதற்கான பல பயிற்சி பட்டறைகள் இந்த ஜேசிஐயில் நடக்கப்படும். அதுலேயும் ஜேசிஐ நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலே மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனித வளம் தான். மனித வளத்தை நம் வளர்த்து நாமளே உலகம் அமைதியை நோக்கி போகுங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. இது கிட்டத்தட்ட 109வது வருஷம் ஜேசிஐயோட ஒரு சேவை இந்த உலகம் பூராக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். 116 கண்ட்ரியில் ஜேசிஐ இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த வருஷம் 2024 முக்கியமான ஒரு வருஷம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தின் தலைவராக வலம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜேசி கவின்குமார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஈரோட்டை சேர்ந்தவர். ஒரு தமிழன் 116 கண்ட்ரியும் இன்றைக்கி ஆட்சி செய்வதற்கு ஒரு தலைவனாக பதவியேற்று வலம் வந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. உலகத் தலைவரை உருவாக்கின பெருமை இந்த வருடத்துக்கு நமக்கு வருகிறது. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா, இந்த ஜேசிஐங்கிற ஒரு பாசறையில் 18லேருந்து 40 வயசுக்கு வரைக்கும் இளைஞர்களுக்கு மட்டும்தான் இங்கே பங்கேற்க முடியும். இந்த 18லேருந்து 40 வயசு இளைஞர்கள் மொத்தம் 60,000 நண்பர்கள் இருக்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள ஜேசி அலுமினி கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இதில் மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ ஆகவே 18லேருந்து 40 வயசு வரைக்கும் ஒரு மனிதனை தலைவனாக்குவதற்கும் தலைமை பண்பை வளர்த்துவதற்கும் பலவிதமான பாசறைகளையும் பயிற்சி பட்டறைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் ஷாப், ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு பாசறை தான் ஜேசிஐ. என்னென்ன திட்டங்கள் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக நம்ம எடுத்து செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் டியூட்டி டே அப்படின்னு, அதாவது ஹியூமன் ரைட்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். அதனால் ஜேசிஐ இந்தியா மூலியமாக இன்றைக்கி உலக அளவில் நம்ம ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு போயிருக்கிறோம். ஹியூமன் டியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ரைட்ஸ் என்றைக்குமே பேசியிருக்கோம், அந்த டியூட்டியை பற்றி பேசினதில் ஐநா சபையில் இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஐநா சபைக்கு முன்மொழிஞ்சிருக்கிறோம். அதை ஐநா சபை அந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை இந்த வருடம் ஜூலை 10 ஹியூமன் டியூட்டி டேவாக டிக்ளேர் பண்ணணுங்கிற ஒரு பெரிய வலியுறுத்தலை நம்ம கொடுக்குறோம். அதை இந்த வருடம் நடந்துச்சுன்னா இந்தியாவிலேருந்து உலகத்துக்கு ஹியூமன் டியூட்டி என்னன்னு சொல்லி கொடுத்தது தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இந்த பங்கு வருங்கிறது நம்பர் 1 பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது விஷயம், எங்ககிட்ட ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. ஜேசிஐ நம்பக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பசின்னு வரவனுக்கு சாப்பாடு கொடுக்காத, சாப்பாட்டுக்கு சம்பாதிக்க சொல்லிக் கொடுங்க அப்படிம்பாங்க. ஒரு சைனீஸ் ப்ராப் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, இஃப் சம்படி இஸ் ஹங்க்ரி டோன்ட் கிவ் தம் அ ஃபிஷ், டீச் தம் ஹவு டு ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா வருடம் ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கான உதவித்தொகை கொடுக்கப்படுகிறதுங்க. அவங்களோட படிப்புக்காக, அவங்களோட வளர்ச்சிக்காக ஒரு உதவித்தொகையை ஸ்காலர்ஷிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். அதேமாரி வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நேஷ்னல் டேலண்ட் சர்ச் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு நடத்துகிறோம். அந்த டெஸ்ட் மூலிமா ஒரு மாணவனோட ஒரு இன்டெலிஜென்ஸும் அவனோட நாலேஜையும் நாங்கள் கண்டுபிடிச்சி அதை ஜோன் வைஸாக இந்தியாவை 25 ஜோனாக பிரித்து 25 ஜோனில் இருக்கக்கூடிய டாப் மாணவர்களுக்கான அதுக்கான கேஷ் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான அங்கீகார சர்டிஃபிகேட்டையும் ஒரு நேஷ்னல் சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறோங்க. இது மட்டும் இல்லாமல் பல சோஷியல் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமாதான் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம். அதாவது ஏழை மாணவர்களுக்காக, அதுலேயும் பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை, சானிட்டரி ஃபெசிலிட்டிஸை இது வரைக்கும் 10,000க்கு மேலே டாய்லெட் பிளாக்ஸை கட்டி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தான் ஜேசிஐயோட ஒரு மிக மைய கருத்தாக வச்சு செஞ்சுட்ருக்கோம்.